ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க அறிவுரை சொல்லியா நீங்கள் வாழணும், 4 பேருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு கௌரவமான வாழ்க்கை, ஒரு தோற்றம். துளாராசிக்காரங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். பேசுகிற பேச்சில் ஒரு கண்ணியம், அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு தராசு போல் நியாயம் பார்த்து சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள். அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்க ஒரு தைரியம், மனசில் தைரியமும் இருக்குது, விவேகமும் கூடியிருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி என்ன பண்ண போகுது? 8ஆம் இடத்துல வந்து உட்காருது யாரு? எல்லாருக்கும் கேள்வி அதுதான். 8ஆம் இடத்துல எல்லாம் உட்காருது. 8ஆம் இடத்து குரு நல்லதில்லைன்னு தானே உலகத்தில் சொல்கிறாங்க. அது உண்மைதான். 8ஆம் இடத்து குரு நல்லதில்லைன்னு உலகம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது உங்களுக்கு உண்மை இல்லை. அது எப்படி பாருங்களேன், குரு பகவான் எப்படிப்பட்டவர்? துளாராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்னு கேட்டால் பாருங்க, உங்களுக்கு தான் அது. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படி 8ஆம் இடத்துல உட்கார்றது எப்படி உட்கார்ந்துருக்காரு? இப்போ வக்கரமாயிட்டார். அப்படிங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு குரு 8னா குருனா காசு. திடீர் அதிர்ஷ்டம்னா காசு மழை பொழிகிற நேரம். அது எப்படிங்க பொழியும்னா, ஒரு ஏழை மூதாட்டி வீடு, நேற்று வரைக்கும் வறுமையில் இருக்கிற ஒரு அம்மா, அந்த வீட்டுக்கு ஆதிசங்கரர் போகிறாரு. ஆதிசங்கரர் போய் அவருடைய பார்வைப்படுது. அவருடைய அந்த பார்வை கனகதாரா சோஸ்திரம்னு பாடுறாரு. கனகம்ங்கிறது தங்கம் பாருங்க, தாரான மழை, தங்க மழை விதிச்சுங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆதாரத்தை சுட்டி காட்டுறாங்க. அப்படி துளாராசிக்காரங்களுக்கு அப்போ திடீர்னு பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குது. நேற்று வரைக்கும் ஏழையாக இருந்த அந்த வயசான அம்மாவுக்கு திடீர்னு ஆதிசங்கரால் அப்படி தங்க மழை பெய்திச்சு பாருங்க. அப்படி ஒரு வரவு உங்களுக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம் தானே? துளாராசிக்காரங்க எப்போயா வரும் கேட்குறீங்க? அக்டோபர் 10லேருந்து வருது உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம். தங்க மழை பெய்யும் நேரம்னா நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க. லேடிஸ்லாம் இப்போ வீட்டுக்காரர்கிட்ட தங்கம் கட்டிங்க வச்சுக்கிடுங்க, அவர் மறுக்காமல் வாங்கி கொடுத்துருவார். அவர் கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்குது பாருங்கள், எப்போ கேட்டால் வாங்கி கொடுப்பாரு வீட்டுக்காரர்னு. அந்த மாதிரி இப்போ போய் கேளுங்க, உங்களுக்கு நல்ல முறையில் தங்கம் வாங்குகிற யோகம் வரும். அது மாதிரி நிறைய பண விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும். சில பேர் வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் கோடீஸ்வரர் வாங்க. சில பேர் அந்த நேரமெல்லாம் இப்படி தான் வந்து சேரும். அது நல்லதுன்னு நம்ம ஆதரிக்கலை, அப்படி வருங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறோம். துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வகையில் பண வரவு வரப்போகுது. அது இன்னொரு பக்கம் பாருங்கள், படிக்கிற மாணவர்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் என்னால் பாஸ் பண்ண முடியலைங்க. நான் உட்காந்து கடுமையாக தான் படிக்கிறேன், திரும்ப திரும்ப பாடத்தை படிக்கிறேன். நல்லா படி நல்லா படின்னு அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, நல்லா தான் படிக்கிறேன். எவ்வளவு படித்தாலும் பாஸ் பண்ண முடியலையே. ஒரு ஞாபகத்தில் வந்து நிற்க மாட்டேங்குது. எக்ஸாமினேஷன் ஹாலில் மறந்து போகுது சிலருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். எக்ஸாமினேஷன் ஹாலில் பாடம் மறந்து போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து எப்போ பரீட்சை எழுதணுமோ அப்போ பாடம் மறந்து போயிடுச்சுன்னா அதை விட கொடுமை என்ன இருக்குது? அப்படி துளாராசி மாணவர்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ குரு வக்கரமான உடனே இந்த மூளை நல்லா வேலை செய்யும். குரு மூளைக்கு அதிபதி பாருங்க. மூளை நல்லா வேலை செய்யும், நல்லா படிப்பீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல மதிப்பெண் வாங்குகிற ஒரு நேரம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. துளாராசிக்காரங்களை நான் ரொம்ப நாளாக எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். துளாராசி இளம் பெண்கள் எச்சரிக்கையாக இருங்க. காதல் என்ற பேரில் சில கைவாளிகள் ஏமாற்றிட்டு போயிடுவான். நல்ல காதல் ஏற்றுக்கிடுங்க, இது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் யார் நல்ல ஆள், யார் மோசமான ஆள், அப்படி ஒரு அடையாளம் தெரியணும்ல நமக்கு. குரு அடையாளம் காட்டுவார். உங்களுக்கு நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுவார். அதே மாதிரி வயறார நீங்கள் உண்பதற்கு உணவு, மனதார வாழ்வதற்கு வாழ்க்கை, நல்ல செல்வ செழிப்பு அப்படின்னு எல்லா அமைப்பையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு பாருங்க. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம் இந்த குரு பகவான் உங்கள் ஆஃபீஸில் ப்ரொமோஷனை கொடுத்து டிரான்ஸ்ஃபரையும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து சேருது. இப்போ துளாராசிக்காரங்க பல பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் வர இயலாத பணம், இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பணம் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக வந்து இந்த பணம் வரலைங்க, அந்த செட்டில்மெண்ட் வரலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மிகப்பெரிய முன்னேற்றம்.
உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது. துளாராசி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி புதன், மீடியா துறையை சேர்ந்தவங்க, வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வக்கர குரு பயிற்சி காலம் மிகப்பெரிய வரம் தரும் நல்ல காலமாக இருக்க போகுது. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.